சமந்தி ஃபுல் ரிங் போச்சு, ஆனா ஃபோன் எடுக்கல. பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம். வாட் இஸ் வாக்கிங்? இங்க என்ன நடக்குது? ஆமா, நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? சமந்தி கிட்ட இப்படியே பேசுறது? இது நான் இவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இவங்க வீட்டுக்கு நான் போனப்போ எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா? ராணு, ராணு நீ ஒரு நிமிஷம் என் கூட உள்ள வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. ராணு நான் சொல்றேன்ல, உள்ள வா பேசிக்கலாம். என்ன பண்றீங்க? சொன்னா கேளு, உள்ள போய் பேசலாம் வா. ஏன் தள்ளுறீங்க? இக்னோர் them. அந்த லேடி அப்படித்தான். விஷால், ஐ அம் டன். நான் கிளம்புறேன். என்னத்த டன்னு? மொத்த நேரமும் உன்னோட நினப்பு வேற எங்கேயோ தான் இருந்தது. உனக்கு ஒன்றும் இல்லையே. நான் நல்லா இருக்கேன். நான் கிளம்புறேன். நான் நாளைக்கு பார்க்குறேன். I'll see you tomorrow. ஓகே ஓகே, பாய் பாய். வாங்க. Thank you. நோ ப்ராப்ளம். Lakshmi, please come. ஓகே. ஏய், விடுங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? உங்க திமிரை ஏன் கிட்ட காட்டாதீங்க. சொல்லி வைக்கிறேன். நான் கோவப்பட்டனா தாங்க மாட்டீங்க. கோவம் உனக்கு மட்டும் வராது, எனக்கும் வரும். என்ன அப்படி பாக்குற? வராதுங்கறியா? எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? அங்க போய் என்ன பண்ண சொல்லி தொலைக்கிறியா? நான் என்ன சொன்னனோ அதை தான் பண்ணிட்டு வந்தேன். சொன்னதா பண்ணனா புரியல. டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு நான் அங்க போனேன். மூஞ்சில தூக்கி வீசிட்டு வந்தேன். அவங்க குடும்பத்தார் முன்னாடி கொடுத்தாச்சு. ஏன் கொடுத்த? லக்ஷ்மி அப்படி பண்ணிருக்க மாட்டா. இல்ல, இது தப்பு. நான் இப்பயே போய் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். லக்ஷ்மி அதை கொடுக்கலன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன். பேப்பரை நான் தான் கொடுத்தேன். லக்ஷ்மி தான் சைன் பண்ணா. என்ன என்ன சொல்ற நீ? உங்களுக்கு என்ன தோணுது? லக்ஷ்மி அவங்கள ஏத்துப்பாளா என்ன? அவளும் விலக தான் விரும்புறா. லக்ஷ்மி அப்படி சொன்னா? நீங்க அவளோட சித்தப்பா தானே? சொந்த சித்தப்பா தானே? இதை கூட உங்களால சரியா புரிஞ்சுக்க முடியலையா? உங்களை விட நான் எவ்வளவோ மேலு. அவ மனசுல இருக்கிறது எனக்காவது புரியுது. அவளுக்கு எது சரியோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலும் அதை தான் பண்ணுவேன். என்னை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. லக்ஷ்மிக்கு டிவோர்ஸ் வேணுமா? என்னால அதை நம்ப முடியல. வாங்க. இதுதான் நம்ம ஆஃபீஸோட ஸ்டோரேஜ். எல்லா முக்கியமான ஃபைல்ஸும் இங்க தான் இருக்கும். Go, have a look. லக்ஷ்மி, ஒரு வேலை பண்ணுங்க. மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க, இல்லைன்னா டஸ்ட் வந்துடும். இந்த மொத்த இடத்தையும் க்ளீன் பண்ணணும். ஒரு ரேக்கை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். சரியா? போங்க. லக்ஷ்மி, ஏனி வந்து இங்க இருக்கு. இது மேல ஏறி மேல இருந்து அந்த ஃபைல் எடுத்து கொடுங்க. புரியுதுல்ல? ஏறுங்க. இதுவா? சாரி சாரி, என்னன்னு தெரியல. இந்த ஏனியோட பேலன்ஸ் டக்குன்னு உங்களுக்கு ஒன்றும் அடிப்படல. இங்க பாருங்க. சாரி சார், நான் கொஞ்சமா கையில பட்டது. ரியலி சாரி சார். எங்க பட்டிருக்கு காட்டுங்க. நான்
என் மனசுலயும் பட்டிருக்கு. அதனாலதான் பக்கத்திலேயே இழுத்தேன். என்ன என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன போய் இதெல்லாம்? மூடு, மூடு. உனக்கு ஜாப் வேணும்ல, அப்பனா டிராமா பண்ணாத சரியா? இல்லனா வேலை கிடைக்காது. நோ. என்ன விடு. விடுடா. ஏய். யாராவது இருக்கீங்களா? இல்ல. தள்ளி போடா. என்ன தொடறதுக்கு கூட நீ முயற்சி பண்ணாத. உன்னை தொட்டுட்டேன். ஆ? என்னடி செய்வ? உனக்கு இவ்வளவு தைரியமா? என்ன விட்டுடு. என்னோட மொத்த மூளையும் நீ கெடுத்துட்ட. என்ன விடு. இத நீதான் சரி செய்யணும். ஏய். வாயை மூடு. என்ன விடுன்னு சொல்றல. ஏய் இரு. நெத்தில என்ன குங்குமம் வச்சிருக்க? அப்படின்னா கல்யாணம் ஆயிருக்கு. நல்ல விஷயம் தானே? நோ ப்ராப்ளம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். தப்பு இல்ல. ஏன்னா இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? உனக்கும் அம்மா இருக்காங்கல்ல, தங்கச்சி இருக்கால, அவங்களும் சிந்துரம் வைப்பாங்களா? அவங்க கிட்ட எவ்வளவு என்ன திமிரு. சொல்றியா? ஆமா, தைரியம் தான். எனக்கு நெத்தில இருக்கிற சிந்துரம் என்னுடைய உறவு, என்னுடைய மாங்கல்யம் அது. நான் என்னோட மனசாலையும் உறவாலையும் என் கணவனுக்கு மட்டும் தான் சொந்தமா இருப்பேன். என் பாக்கியத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு வேலை என் நெத்தில இருக்கிற சிந்தூரத்தை நீ அசுத்தப்படுத்த நினைச்சேன்னு வை. அப்புறம் 5 ரூபாய்க்கு டப்பா கிடைக்குது. 50 நான் உனக்கு வாங்கி தரேன். புரியுதா? வா என்ஜாய் பண்ணலாம். உன் புருஷனுக்கு இது தெரியாது. விடுன்னு சொல்றேன்ல, என்ன பண்றடி? நான் எதுக்கு அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? லக்ஷ்மியை பத்தி மட்டுமே எதுக்காக யோசிக்கிறேன்? அவளுக்கு என்கிட்ட பேச பிடிக்கல. சரி பரவாயில்ல, எனக்கும் தேவையில்லை. திஸ் இஸ் நாட் ரிஷி. வேண்டாம், போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இனி எதை பத்தியும் நான் யோசிக்க போறதில்லை. என்ன விஷயம்? ரிஷி, இன்னைக்கு ரொம்ப மூட் ஆஃபா இருந்த. இங்க இருக்கும்போது உன்னை நீ மறந்துட்டியே. அது மட்டும் இல்லாம உன் ஃபைலையும் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். இட்ஸ் ஓகே, டென்ஷன் வேணா, நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் மேன். நீ வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு ப்ளீஸ். ஓகே. ஹலோ விஷால், சொல்றா. நீ வீட்டுக்கு ஃபைல் அனுப்பிடாத, நானே அங்க வந்துகிட்டு இருக்கேன். Are you sure? யா ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. நான் யூட்டர்ன் எடுத்துட்டா அங்க தான் வந்துகிட்டு இருக்கேன். சரி வா. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? விஷாலே அனுப்புறேன்னு சொன்னா, அப்புறம் நான் எதுக்காக அங்க போகணும்? லக்ஷ்மிக்காகவா? காட், என்ன நடக்குது? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் எதுக்கு இதை பண்றேன், ஏன் பண்றேன்? ஃபைலுக்காக போறது ஒரு சாக்கு தான். எனக்கு லக்ஷ்மி அங்க இன்னும் இருக்காளா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி அவ அங்க இருந்தா அப்ப நான் எல்லாமே எனக்கு புரியுது. நான் முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ற விஷயம் எனக்கே பிடிக்கல, இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கேன். காட், நீ என் பக்கத்துல வந்தா நான் உன்னை தொலைச்சிருவேன். பெண்கள் பலவீனமா தான் இருப்பாங்க. ஆனா தன்னோட பாங்கல்யத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க காலி அவதாரம் எடுத்துட்டு வந்து நிப்பாங்க. ஏச்சி வாயை மூடு. நீ ரொம்ப பேசிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன விடுடா. எங்க ஓடுற? உன்னை சும்மா விட மாட்டேடி. ஏய் நில்லு. எங்கடி ஓடுற? உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் லக்ஷ்மி நில்லு, நம்ம பேசிக்கலாம். சொல்றல, ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்க பாரு, நீ மட்டும் வாயை திறந்தீனா உன் கரியரை ஒரு வழி பண்ணிடுவேன். உனக்கு அப்புறம் வேலை யாருமே தர மாட்டாங்க. லட்சுமி, நம்ம பேசிக்கலாம். நில்லு, நான் சொல்றத கேளு. காப்பாத்துங்க.
காப்பாத்துங்க. அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரா. அவ 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 பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரா. எனக்கு யாராவது ஹெல்ப் என்னாச்சு பண்ணுங்க லக்ஷ்மி? அவ தண்ணி என்கிட்ட கொண்டு வா. தப்பா சீக்கிரம் நடந்து வரா. ப்ளீஸ். என்னாச்சு லக்ஷ்மி? என்னாச்சு? அவ அவ என்கிட்ட தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. தள்ளி போங்க. என்னாச்சு லக்ஷ்மி? என்ன இதெல்லாம்? நான் வேண்டான்னு சொன்னேன்ல. என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட எண்ணெல்லாம் இந்த மாதிரி பெரிய ஆபீஸ்ல நடக்காது. இந்த ஆபீஸ்ல ஜாப் டேலண்ட்டுக்கு தான் கிடைக்கும், தப்பான வழிக்கு கிடைக்காது. யூ ஜஸ்ட் கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். இப்ப நீ என்ன சொன்ன? நான் சொன்னதை எல்லாரும் இங்க கேட்டுட்டாங்க. இவ ஜாப் இன்டர்வியூக்காக என்கிட்ட வந்தா. நானும் இன்டர்வியூ எடுத்தேன், பட் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அழ ஆரம்பிச்சிட்டா. நானும் எதுவும் சொல்லல, சான்ஸ் கொடுக்கலாமே நினைச்சேன். நீங்களே சொல்லுங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணனா? நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன். இவ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு மாறிட்டா. அவளுக்கு இன்னைக்கே ஜாப், அதுவும் இப்பவே வேணுமா? அப்புறம் என்கிட்டயே சொல்றா ஜாப்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு. அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணா தெரியுமா? ஸ்டோரேஜ்ல என்கிட்ட நெருங்கி வந்துட்டா. நீ போய் பேசிட்டு இருக்க. உன்னோட அயோக்கியத்தனம் வெளிச்சத்துக்கு வந்த உடனே நீ பழைய ஏன் மேல திருப்புறியா? இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் இவன் கிட்ட இன்டர்வியூக்கு போனப்போ என்கிட்ட அனுபவம் இல்லைன்னு சொன்னான். அப்பவும் எனக்கு ஜாப் கொடுக்கறேன்னு தான் சொன்னான். இன்னைக்கே ஜாபுக்கு சேர்ந்ததுலன்னு வேற என்கிட்ட சொன்னான். அப்புறம் ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலையை பார்க்கலாம் வான்னு சொல்லி என்ன அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனான். வேலை என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். நான் தடுத்தேன், நான் கத்துனேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினேன். ஆனா இவன் என்கிட்ட அசிங்கமா பேசினான். என்னை கட்டி பிடிச்சி என் பக்கத்துல வந்தான். அப்பதான் நான் இவனை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். நான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது என்னோட கரியரை அவன் ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு வேற சொன்னான். இந்த ஊர்ல எனக்கு வேற ஜாபே கிடைக்காதா? அதெல்லாம் இவன் தான் சொன்னான். நீங்க முதல்ல போலீஸை கூப்பிடுங்க. நான் இவனை மன்னிக்கிறதாவே இல்ல. நான் இவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். இவனை ஜெயில போட போறேன். சமா மாட்டிக்கிட்டா. ஹெச்ஆர் லைஃபையே பாலாக்கிடுவான். ஏன் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இவன் என் கூட எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். போலீஸ் பேரை சொல்லி என்ன மிரட்டுறியா? நீ எல்லாரும் முன்னாடியே நல்லாவே நடிக்கிற. நீ தான் என் பின்னாடியே வந்த, இதுதான் உண்மை. இதை என்னால நிரூபிச்சு காட்ட முடியும். இவ தான் என் பின்னாடியே ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்தா. நான் முடியாதுன்னதும் வாய்க்கு வந்ததெல்லாம் இவ பேச ஆரம்பிச்சுட்டா. இப்ப வெளியே வந்து டிராமா பண்றா. நல்லவ மாதிரி நீ நடிக்காதன. போய் பேசாத. நீ தான் போய் பேசுற. போலீஸ் வரட்டும், என்னால எல்லாத்தையும் நிரூபிக்க முடியும். நிரூபிப்பியா? அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூம்ல நடந்த எல்லா விஷயமும் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணு. ஃபுட்டேஜை கொண்டு வர சொல்லு. அந்த ஃபுட்டேஜை எல்லாருக்குமே காட்டு. அதை பார்த்ததும் உண்மை என்னன்னு இங்க எல்லாருக்கும் தெரிய வரும். ஓ மை காட்னஸ், நீங்க இன்னும் குத்துக்கல் மாதிரி இங்க தான் நின்னுட்டு இருக்கீங்களா? எந்த அளவுக்கு உங்களை நான் இக்னோர் பண்ணிட்டு உள்ள போனேன். நீங்க கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல. அது என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஜாபுக்கு போறாரா, அவருக்கு பாதி விஷயம் தெரியவே தெரியாது. இப்போ நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டேன். லக்ஷ்மி டிவோர்ஸ விரும்புறா. இந்த டிவோர்ஸ் நடந்தே தீரும். அதோட இப்போ நீங்க லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு எதிராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டிவோர்ஸை கொடுக்க கூடாதுன்னு லக்ஷ்மியை நீங்க மிரட்டுறதா சொல்லுவேன். அப்படி உங்க ஃபேமிலியில இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நான் ஃபோர்ஜரி கேஸை அவங்க மேல போடுவேன். அதுக்கப்புறம் உங்க பையன் நேரா கம்பியை தான் எண்ணுவான். இந்த லேடி யார் வாழ்க்கை வேணாலும் கெடுப்பாங்க. நீங்களே லக்ஷ்மி கிட்ட நேரடியா பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாங்க என்ன செய்யணுமோ நாங்களே செஞ்சுக்கிறோம். ஓ, வாட் டு யூ டு? நீங்க என்ன செஞ்சிருவீங்கம்மா? உன்ன மாதிரி ஆளால யோசிக்க கூட முடியாது. உனக்கான மரியாதையை கொடுத்துட்டேன். இதுக்கு மேல பொறுத்துக்க மாட்டேன். அவங்க 2 பேரையும் பிரிக்க நினைக்கிறல்ல? சரி, செஞ்சு காட்டு. இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் நான் நினைக்கிறேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை தாராளமா செஞ்சுக்கோ. உலகத்தோட மூல முடுக்கு எங்க வேணாலும் போ. இந்த டிவோர்ஸ் நடக்க நான் விட மாட்டேன். தேங்க்யூ ராணு மேடம். டிவோர்ஸை தடுத்துட்டீங்க. ஃப்ளவர் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கல்ல, ஆனா ஃபயர் வந்துருச்சு. இனி டிவோர்ஸ் கிடைக்காது. மாமி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது எடுத்ததுதான், யாராலையும் தடுக்க முடியாது. ஏ கோ கோ, லக்ஷ்மி ஏன் டிவோர்ஸை விரும்புறா? யூ கோ அண்ட் கான்.
நீங்க பொய் சொல்றீங்க, அப்பட்டமான பொய். அதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா ரிஷி நம்பிட்டான்ல. இதுதான் முதல் தடவை நீங்க தப்புன்னு நிரூபிக்க போறேன். அது நீங்களாவும் இருக்கலாம், ரிஷி ப்ரோவாவும் இருக்கலாம். நீங்க பார்க்க தான் போறீங்க. ரிஷி ப்ரோவும் மனசார டிவோர்ஸ விரும்பல. இன்னொரு விஷயம் ராணு மேடம், கடவுள் கூட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. நிஜமாதான். எனக்கு நல்ல மனசு. நீங்களே பாருங்க, என் பேச்சு அவரு கேட்பாரு. காடோட ஃபேவரட் சைல்டு. ஆயுஷ், உங்களுக்காகவும் நான் கண்டிப்பா வேண்டிப்பேன், நல்ல புத்தி கொடுங்கன்னு. ஆனா அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. சரி மேடம், வரட்டுமா? போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? முதல்ல கல்யாணத்தை நடத்த விடாம என்னெல்லாம் பிரச்சனை பண்ணணுமோ அத்தனையும் பண்ண. ஆனா இப்போ விவாகரத்து வாங்கியே தீர்வேன் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க போற. அது நடக்கும். ஆனா அப்பவும் நீ திருந்த மாட்ட. இங்க பாரு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. வந்துட்டாங்க. யாரு கால் பண்ணது? சார், நான் தான் கால் பண்ணியிருந்தேன் இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க. சார், இன்னைக்கு இவ ஜாப் கேட்டு என்கிட்ட வந்திருந்தா. ஜாப்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் வேற சொல்றா. இவ தப்பான நோக்கத்துல என்கிட்ட நெருங்கி வந்தா. இதெல்லாம் தப்புன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். இப்படி ஜாப் கிடைக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. ஜாப் கொடுக்கலனா பெரிய கெடுத்துருவேன் வேற சொல்றா. இப்ப அதை தான் பண்றா. நான் இவ கிட்ட தப்பா நடந்துகிட்டதா இங்க வந்து எல்லார்கிட்டயும் போய் சொல்றா. நீ தான் தப்பா நடந்துகிட்ட. இதோ இந்த ஆளு போய் சொல்றான். நான் ஒண்ணு போய் சொல்லல. இத நான் நிச்சயமா ப்ரூவ் பண்ணுவேன். நீங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. அங்க வந்தாதான் யார் மேல தப்புன்னு தெரியும். சரி சார், நான் வரேன். பட் உண்மையை இங்கேயே தெரிஞ்சுக்கலாமே. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு சார், ஃபுட்டேஜ் வந்தாச்சு. சார், ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. இந்த ஃபுட்டேஜை எல்லாருமே பாருங்க. உண்மை என்னன்னு அப்பதான் எல்லாருக்குமே புரியும். இந்தாங்க, இத ப்ளே பண்ணுங்க. எஸ் ஷூர் சார். இங்க பாருங்க சார், நான் உள்ள போறேன். இவன் என் பின்னாடியே வரான். அப்புறம் ஸ்டோரேஜ் ரூம்ல எப்படி ஃபைல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். சார், இங்க பாருங்க, நான் சொன்னல இவளா நேரா வந்து அங்க கதவை பூட்டிட்டு இருக்கா. ஆமா, நான் தான் மூடுனேன். ஏன்னா இவன் தான் என்ன கதவை மூட சொன்னா. நான் இதுக்காக உங்ககிட்ட அப்படி சொல்ல போறேன்? என்னால அது முடியாதா என்ன? சார் பாருங்க, அப்புறம் இவ ஏனி மேல ஏறா, வேணும்னே விழுறா. ஏன் விழுந்த? ஏன்னா அந்த ஏனியோட பேலன்ஸ் சரியில்லை. உன்னோட எண்ணம் தான் சரியில்லை. இவ தான் என்கிட்ட நெருங்கி வந்தா. இங்க பாருங்களேன், இவளாவே நேரா வந்து என் கையை பிடிச்சா. நீ தானே உன் கையில அடிபட்டிருக்குன்னு சொன்ன. நான் இவன் மேல விழுந்ததால இவன் கையில அடிபட்டிருக்கு இவன் தான் சொன்னா. கேட்டீங்கல்ல? நல்லா இருக்கு. நீ ஏன் விழுவ? அப்புறம் எனக்கு அடிபட்டுருமா? நல்ல கதை சொல்ற. இவ என்கிட்ட நெருங்கி வந்தா. பாருங்க, நீங்களே பாருங்க, நான் எப்படி இவகிட்ட மறுத்த நீங்களே பாருங்க. இதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நான் இவகிட்ட சொன்னேன். அதுக்கும் இவ மிரட்டினா. நான் இவளை எதுவும் பண்ணலனா இவ துணியை கிழிச்சிருப்பேன்னு வேற சொன்னா. என்ன பேச்சு பேசுற? இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க. உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? உன் வீட்லயும் அம்மா, தங்கச்சி, மனைவி எல்லாம் இருக்காங்கல்ல. அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்கள பத்தி யாராவது இப்படி பேசினா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? இவன் ரொம்பவே மோசமான ஆளு சார். இவன் என்னோட சிந்தூரத்தை பத்தி கூட பேசினா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆனாலும் இவன் என் கூட யாருக்கும் தெரிய வராதான். அப்ப கூட இவன் கிட்ட உனக்கு அம்மா இல்லையா, தங்கச்சி இல்லையான்னு கேட்டேன். ஆனா இவன் ரொம்ப கெட்டவன், ரொம்பவே பொல்லாதவன். யார் கெட்டவன், யார் பொல்லாதவன் எல்லாம் ஆதாரத்தோட இருக்கு. எல்லாரும் இத பார்த்தாச்சு. இன்ஸ்பெக்டர் சார், இவளை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. ஆபீஷியலா இவ மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவங்களை கூட்டிட்டு போங்க. வாங்க. இல்ல இல்ல, இவன் போய் சொல்லிட்டு இருக்கான். நீங்க இவனையும் கூட்டிட்டு வாங்க. இவரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யார் என்ன பண்ணாங்கன்னு தெளிவா இருக்கு. அதனால மத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் இவர் தான் பண்ணி ஆகணும். இல்ல சார், நான் வர மாட்டேன். நான் எந்த தப்பு பண்ணல. நான் உண்மையை தான் சொல்றேன். ப்ளீஸ் என்ன நீங்க நம்புங்க. நான் எதுவுமே பண்ணல. இவன் தான் போய் சொல்லிட்டு சார், இங்க சில பொண்ணுங்க இப்படிதான் இருக்காங்க. ஜாப்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்றாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க கிடைச்சா போதும் அவங்கள ஏமாத்த பாக்குறாங்க. நீங்க இவளை இப்போவே ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்குறேன். நான் எந்த தப்புமே செய்யல. ப்ளீஸ் சார், நான் எந்த ஒரு தப்பும் செய்யல. ப்ளீஸ் என்னோட பேச்சை நீங்க நம்பிதான் ஆகணும். ப்ளீஸ், நான் ஒண்ணுமே பண்ணல சார். ப்ளீஸ், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இந்த ஆளு ரொம்பவே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். லக்ஷ்மி!
என்ன என்ன இது? இவங்க